நான் எதுவும் பார்க்கலீங்க. நான் மீட்டிங்ல இருந்தேன், ஃப்ளைட்டுக்கு நேரம் பிடிக்கிறதுக்காக வந்தேன், அதனால எனக்கு தெரியல. நான் பார்த்துட்டு சொல்றேன். இதை ரொம்ப நாள் அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் வந்து அந்த கல்விக்கான நிதி அப்படிங்கிற விஷயத்தை இவங்க கேட்கறதும் மத்திய அரசு அதற்கான சொல்ற பதில ஏதோ புதுசா இல்லை. இது பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சொல்லியிருக்காங்க, வெளியிலையும் சொல்லியிருக்காங்க. அதனால மாநில அரசாங்கம் எடுத்த முடிவுகளை நீங்க வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அவங்க எந்த வகையில் எடுத்து வைக்கணுமோ எடுத்து வைக்கணும். அதை விட்டுட்டு அரசியலுக்காக வெளியில பேசுறங்கிறது சரியில்லை. ஒன்று. ரெண்டாவது, தமிழக கல்வித்துறை, குறிப்பாக பள்ளி கல்வித்துறை, இன்னைக்கு எத்தனையோ பள்ளிகளில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஊடகங்கள் சொல்றீங்க பள்ளி வகுப்புகளுக்கு அவங்க வந்து வகுப்பு இல்லாமல் மரத்தடியில் படிக்கிற சூழலும், இன்னைக்கும் கழிப்பிடங்கள் வந்து இல்லாமல் இருக்கிற சூழலும். ஏன் என்னோட தெற்கு சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவோ இடங்கள்ல ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் கிடையாது. நான் போகும்போது அவங்க ஸ்கூல்ல இருக்கிற என்ன கேட்குறாங்க, நாங்கள் வந்து ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எம்ப்ளாய் பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நிறைய பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை மிக மிக கடுமையா இருக்கு. இதனால பள்ளி கல்வித்துறையில மாணவர்களுக்கு சரியான விதத்தில் ஆசிரியர்கள் கிடையாது. ஆசிரியர்களை இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்னாச்சு? இன்னைக்கு 4.5 வருஷம் ஆகி கூட பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றல. ஆனா இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும் போது உடனே மத்திய அரசு பணம் கொடுக்கலங்கிற ஒரே ஒற்றை வார்த்தையில வந்து சமாளிச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை அல்ல. இது இல்லாம நீங்க வந்து மத்திய அரசுல கொடுக்கிற எத்தனையோ நிதிகள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் நிதி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அதையெல்லாம் நீங்க எப்படி வந்து சரியா பயன்படுத்துறீங்க? பயன்படுத்தின நிதிக்கு யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு பணத்தை கொடுக்குறாங்க உங்க நிறுவனம், நீங்க ஒரு டூர் போறீங்க இல்ல வெளியூர்ல போய் மீடியாவை கவர் பண்றீங்க, கொண்டு வந்து உங்களோட வவுச்சரை உங்களோட பில்லை சப்மிட் பண்ணணும் இல்ல? அந்த மாதிரி தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு பயன்படுத்தப்பட்டதற்கான ரசீது கொடுக்காததால் மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நீங்க இதை கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்ட நிதி அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, வேண்டும் என்ற தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படிங்கிற வழக்கமான ஒரு பல்லவியை பாடிட்டு இருக்காங்க. அதனால் அவர் சொல்லதுல எந்த உண்மையும் கிடையாது. இல்லைங்க, நிறைய நேரத்தில் என்னன்னு கேட்டா நாங்க நடத்துறோம், கோர்ட் வந்து தீர்ப்பு வந்து மாத்தி இதை ஸ்டே கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பதில சொல்றாங்க. உங்களோட லீகல் டீமை வச்சு கோர்ட்டுக்கு வந்து தகுந்த முறையில் வந்து அந்த வழக்கை நடத்த வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. ஆண்டு கணக்குகளாக வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தா அந்த காரணத்தை ஒரு அரசு சொல்ல முடியுமா? இப்ப நானோ நீங்களோ இல்ல அரசாங்கமோ நம்மளுக்கெல்லாம் 5 வருஷம் தான் காலம். இந்த 5 வருஷத்துக்குள்ள நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறமாங்கிறத பார்க்கணும். அப்போ கோர்ட் அப்படிங்கறது எத்தனை நாளைக்கு நீங்க வந்து ஜால்ஜாப் சொல்லிட்டு இருப்பாங்க? நன்றிங்க.